பரிசுத்தமானவரே, உடைய நாமத்தை போற்றுகிறோம். இந்த கால வெள்ளம் யாவர் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். நம்முடைய பாவங்கள் சிதறென்று இருந்தால் உறைந்த மழையை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த கால வேளையில தகப்பனே, எங்களுடைய செப விண்ணப்பங்களுக்கு தடையாய் இருக்கிறதான எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய ஆண்டவரே தேவனுக்கு பிடியாத ஆண்டவரை பிடிக்காத காரியங்களில் யாதொன்று நாங்கள் செய்திருந்தாலும் தகப்பனே, இந்த கால வேளையில எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு பேரானந்தம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கண்மலையின் சிகரமே உம்மை துதிக்கிறோம். நீதிபரராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நித்திய பரராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த கால வேளையில உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். நீர் எங்களுடைய ராஜாவாய் இருக்கிறபடினால உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், 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 பெரியவர். நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், மகத்துவமானவர், மகிமைக்கும் கணத்திற்கும் பாத்திரரானவர் ராஜா. இந்த கால வேளையில உம்மை துதித்து ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரே நீதிபரரான தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே நீதியின் தேவனாய் இருக்கிறவர். நீர் ஒருவரே ஆண்டவரே இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீதிபரராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ கண்மலையின் சிகரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடிவெளி நட்சத்திரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கருணையின் செய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இல்லாத இடத்துல இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறவரே உம்முடைய நாமத்தை இந்த கால வேளையில போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். அப்பா பிதாவே, அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் நாவை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நன்மையான எந்த ஈவும் ஓ ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஆண்டவரை இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் இந்த கால வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை ஸ்தலத்தை உடைய கரத்தில் வைக்கிறோம். ஓ ஆராதிக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஆராதிக்கிறதான ஜனங்களை ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஓ ஆராதிக்கிறதான ஜனங்களை ஆண்டவரை உம்மை தேடுகிற ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். தகப்பனே இந்த கால வேளையில் இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி ஆராதிக்கிறோம். ராஜா நீர் நல்லவர், வல்லமை உள்ளவர், பெரியவர், ஓ மகத்துவமானவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நீர் வாசம் பண்ண வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன், ஓ வாக்கு மாறாத தேவன். ராஜா உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து ஓ மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், 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 பெரியவர். ராஜா நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வானமும் பூமி முடிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாதவர் நீங்க. ஆண்டவரே ஓ உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிறோம். ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர் ராஜா நீங்க. மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர். ஆண்டவரே வானம் முதல் சிங்காசனம், பூமி முதல் பாதப்படியானவர். ஓ ஆண்டவரே உம்முடைய வானத்திலிருந்து
பாபா யாரானே எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகும் என் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். எங்கள் கால்களை தள்ளாடுகிறோம். எங்களை காக்கிற தேவனீர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை கைவிட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் தகப்பனே, இந்த கால வேளையில் உடைய சமூகத்துக்கு இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தாவே துதிக்கிறோம். நித்திய பலரை துதிக்கிறோம். நீதியின் ராஜா உம்மை துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. நீர் வாழ்க 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 என்று நாங்கள் உடைய நாமத்தை வாழ்த்துகிறோம் ராஜா. ஓ வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியே ஆராதனை செய்கிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாய் என்னை நிறுத்துகிறாயா. கருத்தோடு உம்மை தொழுது கொள்ளும் ஆண்டவரே. உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளும் ஆண்டவரே. நீர் தொழுகைக்கு தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். ஓ ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். சர்வலோகத்துக்கும் அதிபதியாய் இருக்கிறவரை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை செய்கிறோம். நல்லவரே, பெரியவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே. ஓ ரபயமன துரகசே யதுரன மாசுதோரகசமா யதேரசே. நல்ல தேவனாகிய நீர் ஆண்டவரே. ஓ என்னை தெரிந்து கொண்டு தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. எங்களை உம்முடைய உள்ளங்கையில வரைந்துள்ள தேவன். எங்கள் பதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை தேவனாயிருக்கிறவரே, நீதிபரராயிருக்கிறவரே, நீதியின் சூரியனாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஷபகுரா மசத்தாயரனசே. நன்றியோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி. Oh
பாடல் நடத்துகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள் மேல உங்களுடைய பிரசனத்தின் மகிமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாய், கருத்தோடு தொழுது கொள்கிறவர்களாய், கர்த்தருடைய பிரசனத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கும்போது அந்த மகிமை இறங்கட்டும் ஐயா. அதே மகிமை இறங்கட்டும் ஐயா. ஏகோவின் வீட்டில 3 மாதம் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பட்டு இருந்தது. அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொன்னேன். தகப்பனே, அந்த மகிமையின் உடன்படிக்கை பட்டி ஆண்டவரே இந்த காலவரையில எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிரப்பட்டும். ஒவ்வொரு நாட்களில் உட்கார்ந்தவர்கள் மேல அபிஷேகம் வரட்டும், அனல் வரட்டும், எழுப்பட்டும் கர்த்தருக்கு என்று ஆண்டவரே. பக்தி வைராக்கியமா எழுப்பட்டும். ஓ இனமுள்ளதா எழுப்பட்டும். அல்லேலூயா, கொழுப்புள்ளதா எழுப்பட்டும். ராஜா, ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிறோம், ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தை அசைட்டை பண்ணாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை மகிமையை படுத்துகிறவர்களாய் ஒரு சந்ததியை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் சக்தி ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னேன். அதே துதியை சொல்லி வருகிற கூட்டத்தாரை எழுப்பும் இந்த சபையில் ஆண்டவரே. எழுப்பும். துதியின் ஆடையை தரித்தவர்களாய், ஜெபத்தின் ஆடையை தரித்தவர்களாய், விண்ணப்பத்தின் ஆவியை தரித்தவர்களாய் எழுப்பப்பட்ட காலங்களில் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற கரங்கள் ஆண்டவரே, தசம பாகங்கள், காணிக்கைகள் மண்டப சாலையில கொண்டு வாருங்கள். அப்போது வானத்தின் பலகடிகளையாய் சொன்னது, நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, கொடுக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. கத்தருக்காய் கொடுக்கிற ஜனங்கள் ஆண்டவரே கத்தருடைய ஊழியத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்கு பயன்படுத்த ஒரு பணம் கூட ஆண்டவரே விடயமாய் போகக்கூடாது. ஒரு பணம் கூட ஆண்டவரே கொள்ளையிடப்படக்கூடாது. ஒரு பணம் கூட ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருடைய கணக்கில் மட்டும் இருக்கட்டும் ஐயா. ஜனங்களுடைய பணங்கள் ஆண்டவரே, ஜனங்களுடைய கையில் இருப்புகளை ஆசீர்வதிங்க. ஜனங்களுடைய ஆண்டவரே வார்த்தோடு போடுகிறவர்கள், உற்சாகமாய் போடுகிறவர்கள் ஆண்டவரே அவருடைய கரங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுகிறவர்களாய் உண்மையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களையும் கரங்களையும் மேலெடுக்கிறோம். எங்களுக்கு நீர்தானப்பா ஒத்தாசை தருகிறவர், நீர்தானப்பா எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ஆண்டவரே. துதித்து ஆராதிக்கிறோம், துதித்து ஆராதனை செய்கிறோம். நிரப்பிடுங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஜனங்களை நிரப்பிடுங்க. உற்சாக மனதோடு கூட தொழுகையில் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆராதனை செய்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும் எல்லா துதி கனமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் எல்லாம் எழுந்த வண்ணமா தேவனை ஆராதிப்போமாங்க. நம்ம பூமி ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போறோம். உற்சாகத்தோட ஆடி பாடி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். இந்த கூட லைவ் பார்த்துக்கிறோம். என்ன செய்து இருந்தாலும் ஒரு ஓரமா வைத்து அந்த தேவனை ஆராதிக்க போறோம். இந்த ஓய்வு நாள் அவருக்கு மட்டும் ஆராதிக்க போறோம். எங்க கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுறோம். பூமி ராஜாவே, பூமி ராஜாவே, எங்கள் உலகத்தின் மீதானே, என்னை தேடி வந்த இயேசுவே, உம்மை என்றென்றும் நான் பாடுவேன். பூமி ராஜாவே, பூமி
இந்த தேவனை ஆராதிப்போம். ஆமென். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்பட மாட்டேன். அவர் நம்பி வருவதற்கு என்றேனும் வெட்கப்பட்டதே இல்லை. ஆமென். இந்த பாடலை பாடி அவரை ஆராதிப்போமாக. உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவத்தை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவத்தை கைவிடல. வெறும் கையால் நடந்து வந்தேன். வெறும் கையால் நடந்து
முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் என்னை சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபையினால் வாழ வைத்தவரே. சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபையினால் வாழ வைத்தவரே. உமக்கு நீங்க எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவர், நாங்கள் அல்ல உங்களை தெரிந்து கொண்டது, நீர் எங்களை தெரிந்து கொண்டு உளையான சேற்றில் இருக்கும் பொழுது எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொருவரோட வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அதிசயவண்ணமாய் எங்களை தூக்கி எடுத்த தேவனையா, பாவத்தில் உளையான சேற்றில இருந்து எங்களை கரம் நீட்டி அழைத்துக் கொண்ட தேவன் ஆண்டவர் அத்தனை நல்லவர், அவ்வளவு கிருபை உடையவர். ஹல்லேலூயா. இன்னமும் ஆண்டவரே உமக்கு விரோதமானதான் நாங்கள் பாவம் செய்கிறோம், ஆனாலும் கூட எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிற தேவன் ஆண்டவர், எங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிற தேவன் ஐயா, எங்களை ஆதரித்துக் கொண்டு இருக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் மனுஷர்கள் எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் ஆண்டவரே ஒரு சின்ன சத்தம் கேட்கும் ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு கிருபை பொருந்தியவர், அவ்வளவு இரக்கமுடையவர். நாமத்தை இந்த காலங்களில் ஆராதித்து உங்களை போற்றி ஆராதிக்கிறோம் ஐயா. உமக்கு எல்லா துதி, எல்லா காலம், எல்லா மகிமையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை இந்த கூட்டத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை கூட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்க்கை நான் வரவேற்கிறேன். அந்த சூழ்நிலையிலையும் கூட நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையில கூட நம்ம இந்த நல்ல கால வேலையில சூழ்நிலைகள் நமக்கு சரியா இன்னும் அமையாது இருந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இந்த மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அடுத்த மாதத்துல வந்து நம்ம இன்னும் சிறப்பாக நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதனால ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆராதிக்கட்டும். இந்த கால வேளையில கூட நாம் நேரத்தை தாழ்த்தாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் இந்த நாளை நாம் கேட்போமாக. என்னன்னா அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு பலன், அதுதான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நல்லவர். உலகத்துல நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். உலகத்தினுடைய முடிவை குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லது எத்தனை பேர் நோட இருக்கீங்க? இயற்கைக்கு நம்ம விரோதமா எழும்ப முடியாது. இயற்கை நமக்கு விரோதமா எழும்பிச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. நாம் கடலுக்கு போகலாம், ஆனா கடல் நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் கடலுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நம்ம களி கூர்ந்துட்டு வரலாம். ஆனா கடல் நம்ம மேல வந்துச்சுன்னா கலிகுரல் உண்டாகாது, மரண ஓலல் தான் கேட்கும். இது மாதிரி என்னோட இருக்கீங்க. அதே மாதிரி இயற்கை நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது நமக்கு இன்பமாக இருக்கும். மழை பெய்யும் பொழுது நல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. அதுவே விரோதமாய் வந்தா வெள்ளம் வந்துடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். காற்று வீசும் போது, தண்டல் வீசும் போது நமக்கு அப்படியே சுகமா இருக்கும். ஹாஹா, ஒரு பார்க்கில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அது எவ்வளவு நல்ல ஒரு தண்டல் அடிக்குது. அதுவே புயலா மாறிச்சுன்னா ஒரு பொருட்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலை வரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயற்கையை கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் நல்லவர். பயப்படாதீங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுதான் அவர். என்னோடு இருக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததான தேவன், செய்து முடிக்க போகிற தேவன் அல்ல, செய்து முடித்ததான தேவன். அப்ப நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறதான தேவன், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அந்தந்த காலத்துல அதனுடையதான காரியத்தை நேர்த்தியா எனக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆகினால் நம்ம பயப்பட வேண்டிய தேவை. ஏன் நம்ம பயப்படணும் தெரியுங்களா? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்ம பயப்படுறோம், சந்தேகத்தினாலதான் நம்ம பயப்படுறோம். ஐயோ நடக்குமா, வந்துருமா, இவ்வளவு வயசாகிட்டு போயிட்டு இருக்கிறத, அவன் வேற கழுத வயசுன்னு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்றதான சந்தேகத்தினால என்ன ஆகிறது? விசுவாசம் இல்லாமல் போகிறது. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனால் எப்படி செய்வார்? அவருடைய டைமிங்ல கர்த்தர் செய்வார். அவருடைய நேரத்துல செய்யும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கிறதா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 2 வாரத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த தரிசனத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். மிக முக்கியம். ஏன்னா இந்த கடைசி காலத்தினுடைய தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம். ஆனா வரப்போகிறதான காலத்துல அந்த ஸ்மார்ட் போன் எவ்வளவு ஆபத்தை நமக்கு கொண்டு வரப்போகிறதுன்னு தெரியாது. நான் ரொம்ப காலமா ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு காரியத்தை நான் வந்து சர்ச் பண்ணும்போது, ஏதாவது ஒரு சார்ட் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சார்ட் அடிக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு கூகுளில் போயிட்டு கூகுள் அண்ட் போய் கேட்பேன் ஆமாம் அப்படின்னு. ஆனால் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேட்காததெல்லாம் வந்துட்டு இருக்கோம், சார்ட்டெல்லாம் வந்துட்டு இருக்கோம். எவனுக்கா தெரியுது? நான் கேட்டதுதான் கூகுள் அண்ட் தான் கேட்டேன். ஆனால் ஃபேஸ்புக்கில் சார்ட் வரும், புரியுதுங்களா? என்னிடத்துலையும் சார்ட் வந்துக்கிட்டே இருக்கும், விதவிதமாக வரும். இவனுக்கு யாருன்னா இதெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, நம்மளை ஒருத்தன் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். நம்மளுடைய போன ஒருத்தன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நோக்கி கொண்டே இருக்கிறான். நம்ம என்னெல்லாம் போஸ்ட் பண்றோமோ அதற்கு ஈடாக இன்னொரு போஸ்ட் பண்ணுவான் பாருங்க. அப்படின்னா நம்மளை ஒருத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நல்லவராமே. இத்தனை பேர் என்னோட இருக்கீங்க. நம்ம எல்லாமே ஸ்மார்ட் அப்படின்றோம், ஆனா அவங்க ஸ்மார்ட்டா தான் வேலை செய்துட்டு இருக்கிறான். ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மார்ட்டா, நம்மளாம் ஸ்மார்ட் தெரியுங்களா அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுதான் நமக்கு வரப்போகிறதான ஆப்புன்னு நமக்கு இன்னும் தெரியாது இருக்குது. கர்த்தர் நல்லவராமே. ஏன்னா பிசாசானவன் விட்டுருங்க, வரப்போகிறதான அந்தி கிறிஸ்து அவனுடையதான காரியத்துக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அந்தி கிறிஸ்துவினுடையதான காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறதுனா தேவனுடைய வருகையின் காலமும் அதிசீக்கிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமி முடிந்து போவது எளிதா இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஒரு உறுப்பு, ஒரு எழுத்து மாறாது. வானம், இவன் வானம், அமேன், பூமி எவ்வளவு பெருசு, அது கூட மாறி போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஒரு உறுப்பு மாறாதுன்னா அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தையா இருந்தால். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒருபொழுது நம்ம கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் நமக்கு அழகானது ஒன்றை, சிறப்பானது ஒன்றை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். என்றைக்குமே ஆண்டவர் சீப்பானதை நமக்கு கொடுக்கிறதே. நமக்கு ஆண்டவர் என்றைக்குமே தி பெஸ்ட், அல்லேலூயா, தி பெஸ்டானதை தான் நமக்கு கொடுக்கிறதான தேவன். இத்தனை பேர் என்னோட இருக்கீங்க. அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அவ்வளவு பெஸ்டானதாக கர்த்தர் உண்டாக்கினார். அதுல அதனுடையதான வர்ணிக்க முடியாததான ஒரு பெஸ்டானதை ஆண்டவர் கொடுத்தார். சீப்பானதை நம்ம காட்டு கொடுக்கிறதே. இத்தனை பேர் என்னோட இருக்கீங்க. அழகா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, சுகமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நொந்து போனவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. யான் பாஸ்டர் நீங்க அதை மறுபடியும் நினைப்பு விட்டுறீங்க அப்படின்றீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதுவுமே வீணாக. நேற்று உள்ள சோறு நொந்து போன சோறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நேற்று உள்ள சோறு தண்ணி ஊற்றி இன்னைக்கு சாப்பிட்டுமா, அதுதான் உலகத்திலே பெஸ்டான சாப்பாடு. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அதை இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல காலையிலே விற்கிறான். எவ்வளவு தெரியுங்களா? 12 வெள்ளிக்கு மேலே விற்கிறான். நேற்று உள்ள சாப்பாடு சோறு சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு இன்னைக்கு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் ஏதாவது வெங்காயம் போட்டு அதை ஒரு கலாசத்தில் கொடுக்குறாங்க. 12 வெள்ளிக்கு மேலே விற்கிறாங்க. அதை தான் முன்ன காலத்தில் நம்ம ஜனங்க காலையில்
வேலைக்காட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதை தான் குடிச்சு நல்லா உயிர் வாங்கினாங்க. எந்த ஒரு வியாதி இல்லாமல் சுகமா இருந்தாங்க. இன்னைக்கு பர்கர், அல்லேலூயா, இன்ஸ்டன்ட் மீல், மேகிங் மீ, சிப்பாட் மாசா, சிப்பாட் மாக்காட், சிப்பாட் மத்தி. ஸ்தோத்திரம். அதனால வராமே அப்படின்னா அதனுடைய காலம், அதனுடைய காரியங்கள், அதனுடைய காலத்தில் அந்தந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான காலத்துல அந்த காரியங்கள் நடக்கிறதா இல்லையான்னு தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவரு ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய கருத்து என்ன அப்படின்றதான அந்த காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கண்டி அன்னைக்கு அந்த சத்தம் இடாமல் இருந்தா இன்றைக்கு நாமும் இருப்போமா இல்லையான்னு தெரியாம இருந்திருக்கும். கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணியிருப்பார். ஆனா கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவதற்கு பண்ணாமல் இருக்க ஆண்டவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சொன்னதான காரியம் தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆமென். எடுத்துக்கொண்டு வாசிப்போம் இந்த கால வேளையில் எபேசியர் புஸ்தகம், எபேசியர் chapter 5 verse 2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துவங்க. என்னோடு கூட சத்தமா நீங்க வாசிக்க முடியாத அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வேதம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் chapter 5 verse 2 எடுத்து வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையானவர்களே, நம்மளை படைக்கும் பொழுது ஆண்டவர் வானத்துல ஒரு தரிசனத்தோடு கொடுத்தான். இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனா அந்த தரிசனம் மாம்சமும் ரத்தமாய் இருக்கிறவனிடத்திலிருந்து தான் அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். அந்த தரிசனம் யார் இடத்திலிருந்து நிறைவேற வேண்டும் என்றால் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில தான் அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் அந்த மாமிசத்தில் உள்ளதான மாமிசமும் ரத்தமும் உள்ளவர்கள் தான் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆகையால் இயேசு கிறிஸ்துவும் நம்மளை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆவியா இருக்கிற எந்த ஒரு காரியமும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா ஆவியின் உலகம் தரிசனத்தை உருவாக்க முடியும். ஆனா மாம்சத்தின் உலகம் தான் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்டதான இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு பாகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் தனித்தனி அவயவங்கள் இருக்கிறதோ அதே போல நாம் அத்தனை பேரும் தனித்தனி அவயவங்களாக தேவனுடையதான தரிசனத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறோம். இருக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை கூட்டப்பட்டிருக்கிறது என்றால் சபை என்பது ஒரு அல்லேலூயா ஒரு சங்கம் அல்ல, ஒரு சரீரம். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. சரீரம், ஒரு சரீரமாகிய சபை என்று வேதம் சொல்கிறது. அந்த சபையில அநேக அவயவங்கள் உண்டு. அதனாலதான் சபையில அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக வரங்கள் உண்டு. இதன் பேர் என்னோட இருக்கீங்க? அந்த வரங்களுக்கு ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஊழியர்களுக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எந்த இடத்துல இவைகள் நடக்கிறது என்றால் சபையில தான் கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்களாமே சொல்லுங்க. அப்ப சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் மேல உள்ளதான தரிசனம், அல்லேலூயா, உங்கள் மேல உள்ளதான தேவனுடையதான தரிசனம், அல்லேலூயா, பெரிதான தரிசனமா இருக்கிறதுனால தான், வரங்களுக்குரிய தரிசனமா இருக்கிறதுனால தான், ஊழியத்துக்குரிய தரிசனமா இருக்கிறதுனால தான், அல்லேலூயா, உங்களை முன்குறித்தார், உங்களை அழைத்தார், உங்களை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் எதற்காக முன்குறித்தாரோ அந்த முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? மகிமைப்படுத்துவது எப்போ உங்களோட ஊழியம் நிறைவேறுமோ, எப்போ உங்களோட தரிசனம் நிறைவேறுமோ, எப்போ உங்களோட தரிசனத்தை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீர்களோ அப்ப உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக மகிமைப்பட போகிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
இந்த சரீரம் தான் அந்த தரிசனத்தை சுமக்க போகிறது. ஆகையினாலதான் அந்த தரிசனம் நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் கெட்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன்னை கெடுத்தான். அல்லேலூயா. இந்த சரீரத்தை கெடுத்தான். சரீரம் என்பது தேவனுடையதான சித்தத்தை, தேவனுடைய தரிசனத்தை சுமந்து இருக்கிறதான அல்லேலூயா ஒரு அல்லேலூயா பாத்திரம். ஒருவன் இந்த சபை, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அது சபை. ஒருவன் இந்த சபையை கெடுத்தான், இந்த சரீரத்தை கெடுத்தால், இந்த சரீரம் கெட்டு போனால், சரீரம் கெட்டு போகிறதுனால பிரச்சனை இல்ல, சரீரத்தில் ஆண்டவர் வைத்த தேவ தரிசனம் தான் கெட்டு போகிறது, தரிசனம் நிறைவேறாமல் போகிறது. ஒருவன் தரிசனத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுத்து போடுவார். என்னோட இருக்கீங்க? அப்ப நம்ம கெடுக்கிறது இந்த சரீரத்தை அல்ல, நம்ம கெடுத்து போடுகிறது நமக்குள்ள இந்த சரீரத்துல வைத்ததான தேவனுடைய தரிசனத்தை தான் நிறைவேறாமல் நம்ம கெடுக்கிறோம். அதை கெடுக்கும்படியாக தான் பிசாசானவன் பலவிதமான மாய மந்திரங்களையும் பலவிதமான தந்திரங்களையும் இந்த சரீரத்திற்கு கொண்டு வந்து இந்த சரீரத்தை கரைப்படுத்தும்படியாக அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பாவம், அந்த பாவத்தினாலதான், அசுத்தங்களினாலதான், மாம்சத்தின் கிரியைகளினாலதான் தரிசனங்கள் நிறைவேறாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இப்ப புரியுதுங்களா? உங்க சரீரம் எவ்வளவு மேன்மையானது. அதனாலதான் உன்னை நீ நேசிக்கிறது போல ஆண்டவர் சொல்றார். எதை நேசிக்கணும்? I must love myself. அப்படின்னா எதை? என் சரீரத்தை முதல்ல நான் நேசிக்கணும், சுகமா இருக்க பார்த்துக்கணும். இந்த சரீரத்துல எந்த ஒரு கசடும் எந்த ஒரு அசுத்தமும் அண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சரீரம் தான் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற போகக்கூடியதாக இருக்கிறது. சரீரம் இல்லாமல் யாராலும் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆவியில இருக்கிற எந்த ஒரு தத்துவமும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஒன்று தரிசனத்தை கொடுக்கக்கூடியது ஆவியின் மண்டலம், இன்னொன்று தரிசனத்தை கெடுக்கக்கூடியது ஆவியின் மண்டலம். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனத்தை கொடுத்தவர் ஆவியா இருக்கிற தேவன், தரிசனத்தை கெடுக்க போகிறது ஆவியா இருக்கிற பிசாசு. ஆனா தரிசனத்தை நிறைவேற்ற போகிறது மாமிசமும் ரத்தமுமா இருக்கிற நீங்களும் நானும் தான். என்ன ஒரு பெரிய போராட்டம், என்ன ஒரு கேள்வினா, நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கேன்? நம்ம கேட்கணும்ல, அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து ஏன் என்ன பெத்த, ஏன் என்ன பெத்த அப்படின்னு. அல்லேலூயா. அவங்களா பெத்தாங்க? தெரிஞ்சிருந்தாலும் பெற்றிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பெற்றிருக்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்களே, எனக்கு கண்டி தெரிஞ்சிருந்துச்சுன்னா வயிற்றுலேயே உன்னை கிள்ளி போட்டு கொண்டாடுவாங்க. எத்தனை பெற்றோர்கள் சொல்லுவாங்களே, வயிற்றுலே கிள்ளி போட்டுப்பாங்க. என்னமோ அவங்க வந்து கையை விட்டு கிள்ளி அப்படி போட்ட மாரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வயிற்றுலே இல்லாம ஆக்கியிருப்பேன், உன்னை இந்த உலகத்துல வராமலே ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றதான அர்த்தம் தான். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆனா அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக, நல்ல கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்? நல்ல கவனிங்க. சும்மா ராமசாமி, கந்தசாமி, வந்த சாமி, போன சாமி, இருக்கிற சாமி, இல்லாத சாமி, அதுக்கு அந்த பெயர் கிடையாது. ஆல்பிரட், ஹில்பிரட், அல்லேலூயா, அந்த பெயர் கிடையாது. அல்லேலூயா. வசந்தா, வசந்தி, சாந்தி, சாந்தம், சாந்தம்னு பேர் வச்சிருப்பாங்க, சாந்தமாவே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் என்னோட இருக்கீங்க, சார் ஆரோக்கிய சாமி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒரு மாசத்துல 2 வாட்டி அவர் ஹாஸ்பிட்டல் இருப்பார். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த பேர் கிடையாது. அல்லேலூயா. ஏன் முன்ன காலத்துல 4 நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்து இந்த பிள்ளைக்கு இந்த பேர் தான் ஆள வெயில், ஆவணா வெயில், ஈல வெயில், ஈவனால வெயில் அப்படின்றாங்க. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஏன் அந்த பேர் வைக்கிறாங்க தெரியுங்களா? அது பேருக்காக அல்ல. இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளை என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது, அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த பேரை சுட்டுவாங்க. அத்தனை நல்லவர். இப்ப அழகா இருந்தா அழகின்னு வச்சிருவோம், கருப்பா இருந்தா கருப்பின்னு வச்சிருவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. குண்டா இருந்தா சில நேரத்துல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவங்க பாஸ்டர் ரொம்ப கவலைப்படுத்துவாங்க. பாஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைக்காக பேர் வைக்க. நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோமா? அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க.
எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. அந்த பாசரெல்லாம் பாவம் நல்ல பேரா வைக்கணும். அதுவும் அவங்க உபவாசம் பண்ணி அவங்க கேட்டு அவங்க என்னமோ அவங்க பெற்றது போல, பாஸ்டர் பெற்றது போல. ரைட்டு தான், ஏன்னா இனிமேல் வழக்கு போடுறது பாஸ்டர் தானே. அல்லேலூயா. இது மாதிரி என்னோட இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. பெற்றோர்கள், குழந்தைகள், பெறாதவர்கள், குழந்தை உருவான கால தொடங்கி அந்த பிள்ளையை எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்ற நோக்கங்களை அல்லேலூயா ஜபத்திலையும் உபவாசத்திலையும் இருந்து கற்றுக்கொண்டு கேட்டு அல்லேலூயா. அப்புறம் பிறந்த மாத்திரத்துல நல்லா கவனிங்க. இந்த எலிசபெத் வந்து மாசமான அல்லேலூயா. எலிசபெத் யாருன்னு கேட்குறீங்களா? யாரு? சகாரியாவோட ஒய்ஃப், அதாவது மரியாளுடையதான சொந்த காட்சி. 6 மாசத்துக்கு முன்பாக மரியாள் வந்து சொல்றா. அப்ப சகாரியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குழந்தை உனக்கு உண்டாகும். சகாரியா வந்து எத்தனையோ வயது சென்றவனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் இன்னும் அந்த ஆசாரியத்துவத்திலிருந்து அவன் முடிய போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. அவன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனா இருப்பான். கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனா இருப்பான். இந்த சகாரியா நம்பல. ஆண்டவர் வாயை அடைச்சு போட்டார். அல்லேலூயா. அப்ப எலிசபெத் வந்து மாசமாயிட்டான். இவன் மாசமா இருக்கும்போது ஆண்டவர் மரியாளோடு கூட பேசினார் 6 மாசம் கழித்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்தானத்துக்கும் 6 மாசம் வித்தியாசம். இன்னொன்று இருக்கிறவங்களும் ஆமீன் சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்ல போனா அண்ணன் தம்பி முறைமையின் பிரகாரம் பார்க்கும் போது யோவான் ஸ்தானகன் அண்ணன், இயேசு கிறிஸ்து தம்பி. அல்லேலூயா. அப்ப இவர் வழியை ஆயத்தமா, தம்பிக்கு அண்ணன் வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்தார். ஆமா உண்மைதான். தம்பி அண்ணங்களா இருக்கிறவங்களா நல்லா புரிஞ்சுங்க. தம்பிகளுக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதுக்கு தான் அண்ணங்களா இருக்கிறீங்க. அடப்பாவி பாஸ்டர், காலையில இந்த மாதிரி ஒரு குண்டா அப்படின்னு. அதனால என்னோட இருக்கிறவங்களா ராமே சொல்லுங்களேன். பிராக்டிக்கலா ஆமே. சில நேரத்தில் அப்பா இல்லைன்னா இந்த மூத்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரு நீதான்ப்பா இப்ப அப்பாவா இருக்கிற அப்படின்ட்டு எல்லா கடனையும் அவங்க தலையில வச்சிருவான். எல்லா பொறுப்பையும் அவரோட தலையில வச்சிருவாங்க. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அவங்க அப்பா போறதுக்கு முன்பாக இவர் போயிடுவார். ஏன் தெரியுங்களா? நம்ம தலையில வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. அவன் பிறந்துருச்சு குழந்தை. எல்லாரும் அவங்களோட முறைமையின் பிரகாரமாக பேர் வைக்க எத்தனைக்கிறாங்க. அவங்களுடைய முறைமையின் பிரகாரம், ஆசாரித்துவத்தில் இருக்கிற முறைமையின் பிரகாரம் அவங்க பேர் வைக்க எத்தனை பண்ணும் பொழுது யோவானுடைய வாய் அந்த சகாரியாவோட வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இவன் சொல்றான், இவனுடைய பேர் யோவான் ஸ்தானகன். எல்லாம் சொல்றாங்க, இல்ல நம்மளோட முறைமையின் பிரகாரமாக இந்த பேர் இல்லையே. இல்ல, உன் முறைமை என்ன? இவன் ஆண்டவர் உண்டாக்குன நோக்கமே, இவன் யோவான் ஸ்தானகனாக வந்த காரணமே வழியை உண்டு பண்ணும்படியாக வந்தான். அவ வழியை உண்டு பண்ணும்படியாக வந்த என்றதான அர்த்தம் தான் யோவான் ஸ்தானகன். அவ ஒவ்வொரு பேரும் இந்த பூமியில நீ என்ன வழியை உண்டு பண்ணும்படியாக வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பெயரை சூட்டி இருக்கிறார். ஏதோ எப்படியோ உங்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதுனா நீங்க ஆண்டவருடையதான பாரத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக இன்னொருவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்தவர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும். என்ன பெயர் வேணாலும் இருக்கலாம். சேமா இருக்கலாம், சாமுவேலா இருக்கலாம், சாட்ராக்கா இருக்கலாம், அல்லேலூயா, கொண்டு போய் நெருப்புல போடும்படியாக இருக்கலாம். அல்லேலூயா. காலையிலே எப்படியா? ஆமென். இது பேர் என்னோட இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நாமத்தை சூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதன் பேர் அல்ல, நீங்க நிறைவேற்ற போகிறதான தேவ தரிசனம். உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் தரிசனம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, உங்களை விசித்திர வினோதமாய் அல்லேலூயா உருவாக்கப்பட்டவர்கள். அப்படியே கலையோடு உண்டாக்கப்பட்டிருக்கு. என்ன கலை? ஆண்டவர் நீங்க செய்ய போகிறதான அந்த வேலையினுடைய கலையை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக புகுத்து அல்லேலூயா அதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நினைப்போம் நம்ம இப்படி இருக்கிறோம், திடீர்னு இப்படி ஆயிட்டோம். இல்ல, ஆண்டவர் ஆதியிலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்குள்ள வச்சுதான் நம்மள ஆண்டவர் சரியான குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல பேர் என்னோட இருக்கீங்க. தப்பான குடும்பத்துல யாரும் தப்பா பிறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. சரியான குடும்பத்துல தான் சரியாக தான் நம்ம பிறந்திருக்கிறோம்.
ஆண்டவர் எந்த குடும்பத்துல எந்த தாயின் கருவில் எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணாரோ அந்த குடும்பத்துல அந்த வயிற்றுல தான் நம்ம பிறந்திருக்கிறோமே கண்டு ஏன் என்ன பத்தன்னு கேட்காதீங்க. என்னை பத்தன்னு கேட்கிறவனுடையதான கண்களை நதியின் காகங்கள் புடுங்கி சாப்பிடுமா? புடுங்கி சாப்பிடணும். எத்தனை நல்லவர் ஆமென். நல்லா கவனிங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்த நோக்கம் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிப்புமே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 2 அழகாய் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற போகிற ஒரு சுகந்த வாசனை சாம்ராட் அரோமா. சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் இந்த ரெண்டு காரியம். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், இந்த தரிசனத்தை சுமக்கிறவர்கள் ஒன்று காணிக்கையாக நீங்க பலியாக ஒப்பு கொடுக்க போறீங்க. அதனாலதான் தரிசனம் உள்ளவன் அல்லேலூயா சாதாரணமான தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. பல அவனோட வாழ்க்கையில மரண பள்ளத்தாக்கு கண்டிப்பா வரும். அல்லேலூயா. உனக்கு ரொம்ப வருதுன்னா உன்னோட தரிசனம் பெருசு. உன்னோட தரிசனம் நிறைவேறாதபடி உன்னோட வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம், வேதனையின் மேல் வேதனை வருதுன்னா உன் தரிசனம் அவ்வளவு பெருசு. உன்னோட தரிசனம் அவ்வளவு மேன்மையானது. விசுவாச உன்னதான் குறி வைத்திருக்கிறான். சில நேரத்தில் சொல்லுவோம், கிறிஸ்தவனா இருக்காதுக்கு முன்பாக நான் நல்லா இருந்தேன், கிறிஸ்தவன் ஆன பிற்பாடு இவ்வளவு போராட்டம் சொல்றமே. ஏன் தெரியுங்களா? போராட்டம் உங்களை குறித்தல்ல, உங்க சரீரத்தின் மேல இருக்கிறதான, உங்க சரீரத்தோடு இருக்கிறதான உங்க தரிசனம் நிறைவேறாமல் இருப்பதற்காக தான். ஏன்னா எப்ப ரட்சிக்கப்பட்டமோ அப்பொழுது தரிசனம் நிறைவேற போகிறதான காலம் ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அப்பதான் நம்மளுடைய போராட்டத்தின் காலமும் ஆரம்பிச்சது. இந்த போராட்டம் எதற்காக தெரியுங்களா? உங்க தரிசனம் நிறைவேற கூடாது என்பதற்காக தான். நல்லா செய்வீங்க, ஒருத்த ஏமாத்துவான், நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்பீங்க. என்னோட எண்ணம் மனசு எல்லாமே அங்க போகும்படியாக தான் ஓடுமே கண்டு எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போக. எத்தனை நாள் என்னோட இருக்கீங்களா? அதனாலதான் மாமிசத்துல தரிசனத்தை சுமக்கிறோம், இந்த மாமிசத்துல தான் போராடுகிறோம். அப்ப காணிக்கையும் பலியும் புரிஞ்சுக்கணும் சொல்லு. காணிக்கைனா நான் செய்கிற போகிறதான அந்த காரியம் அது உகந்த ஒரு வாசனை உண்டாக போகிறது கர்த்தருக்கு. ஆனால் அந்த காணிக்கை உகந்த வாசனை ஆகிறதுக்கு முன்பாக நான் பலியாக மாறணும். சாம்பிராணி எத்தனை பேர் நம்ம போட்டுருக்கோம்? அல்லேலூயா. இந்த சாம்பிராணி போக அப்படியே மேலே இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே அருமா அப்படியே நல்லா அப்படியே வீடு முழுவதுமா அப்படியே தூக்கும் பாருங்க. ஆனா அந்த புகை அந்த வாசம் வர்றதுக்கு முன்பாக அந்த சாம்பிராணி முதல்ல நெருப்புல உருகணும். அல்லேலூயா. மட்டும் புரிஞ்சுங்க, நான் உருக மாட்டேன், எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு விலகியும் போகலாம். இல்ல உருகி அநேகரோட வாழ்க்கைக்கு நான் சுகந்த வாசனையை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒப்பும் கொடுக்கலாம். அது நம்ம கையில் இருக்கு. நல்ல வராமே எடுத்துக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் வார்த்தையை நல்ல கவனமாய் கேளுங்க. நம்ம நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, ஏசு தேவன் வந்து ஆதாம தெரியும் தானே, அல்லேலூயா, ஏன் ஆண்டவர் அந்த பழத்தை படைச்சாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு தெரியுது ஆதாம் பாவம் செய்வான்ட்டு, எதுக்காக ஆண்டவர் அந்த பழத்தை படைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்மளையும் சேர்த்து நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்க போகிறோம். அடுத்து வாசகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் Genesis chapter 3 verses 1 to 3. 1 ல இருந்து 3 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 3 1 ல இருந்து 3 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். ஆமா, அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம்
2ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிப்போம். 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே. தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நாள் ஆற்ற ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் உண்டாக்கினாரா இல்லையா? அல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் உண்டாக்கி அங்கே இருந்து சிறிது 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. சரி, ஓகே. 3:1 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி. இப்ப ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேனில இந்த மனுஷர்களை ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து வைத்து அந்த ஏதேனில பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு நலமுமான பலவிதமான ஜீவ மரங்களை உண்டாக்கி நல்ல பழங்கள் கொடுக்கிற மரங்களை உண்டாக்கி ஜீவ விருட்சத்தின் கனியையும் உண்டாக்கி நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் இப்பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், நல்லா எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தின் கனியை நீ என்ன செய்யாத? புசிக்காத. புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவ. இப்ப என்ன தரிசனம் என்றால் அந்த தோட்டத்தை அவன் பாதுகாக்கணும். அவன் அந்த 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 பூமியை அவன் வந்து பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஆதாமுடைய தரிசனம் என்னென்றால் இந்த பூமியை பண்படுத்தணும், பழுகணும், பெருகணும், அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். அதுதான் அவனுடைய தரிசனம். ஆனால் அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு கட்டளையை கொடுத்தார். நீ தோட்டத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனா ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்கதான கனி இருக்கிறது, அதை நீ சாப்பிடாத. சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவா. கத்துறாமே. ஆனா இங்க சரீரத்திற்கு வேண்டியதான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்தார், ஒரு கட்டளையும் கொடுத்தார். என்ன கட்டளை? இந்த பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தை நீ சாப்பிடாத. சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவ அப்படின்னு ஒரு தண்டனையும் கொடுத்துட்ட. யாரை கொடுத்தார்? ஏன்னா கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின் பிரகாரமாக தீர்மானம் எடுக்கிறதான கிருபைகளை கொடுத்திருந்தார். அதாவது என்னன்னா சொந்த அறிவை கொடுத்திருந்தார். இன்னும் நல்லா சொல்ல போனா இன்னைக்கு சொந்த அறிவுல தான் நம்ம வந்து சிந்திக்கணும். புரியுதுங்களா? சொந்த தீர்மானத்தை தான் நம்ம எடுக்கணும். இன்னும் நல்ல ஒரு காரியம் என்னன்னா நமக்குள்ள ஆசை இருக்கு. நல்லா வணக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்ப இந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். அந்த பாம்பு கேட்கிறது, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள கனி மரங்கள் எல்லாத்தையும் புசி, ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மட்டும் என்ன செய்யாத? புசிக்காத. ஆனா பாம்பு கேட்குது, தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாத்தையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லும் போது ஸ்திரீயானவள் 2வது வசனத்துல சொல்லுகிறோம், வாசிப்போம். ஸ்திரீ சர்வத்தை பார்த்து தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவே நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும். இப்ப என்ன இந்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த காரியம்? நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ஒன்று தேவனுடைய சத்தம், தேவனுடைய தரிசனம். இன்னொன்று அந்த தரிசனத்தை குலைக்கிறதான பிசாசனுடைய சத்தம். 2 சத்தமும் சேர்ந்து வரும் இந்த மாமிசத்தில் உள்ளவனுக்கு. ஆனால் எடுக்க போகிற தீர்மானம் நம்மளுடைய ஆசையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எது மேல ஆசைப்படும்? அல்லேலூயா. கீழே வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி
நீ சாகவே சாவதில்லை. நீங்க புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல தேவன் அறிவார். ஆண்டவர் அவன் சொன்ன காரியம் 100% உண்மை. நீ தேவர்களைப் போல மாறுவேன். தேவர்கள் விழுந்தவர்கள், அல்லேலூயா. முக்கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். விழுந்தவர்கள், தூதர்கள், அவர்களை போல நீ ஆவ. ரைட், 100% ரைட். ஏன்னா நீ சாக மாட்ட, அது 100% ரைட். ஏன்னா ஆவி நமக்குள்ள இருக்கிறது. ஆவியின் மனுஷனை யாரும் கொல்ல முடியாது. அதனாலதான் அந்த ஆவியின் மனுஷனுக்கு கொல்ல முடியாததுனாலதான் ஆண்டவர் தேவர்கள் பங்கடையக்கூடிய அந்த நரகத்தை தான் நமக்கும் பங்கடையும்படியாக வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. மாமிசம் வெறும் மண்ணுனால உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அதனாலதான் இடுகாட்டுல போய் அந்த பாத்திரத்தை உடைச்சிருவோம், சட்டியை உடைச்சிருவோம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த பாத்திரத்துல தண்ணி இருந்தது, பயன்பட்டது. ஆனா இனிமேல் இந்த பாத்திரம் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போகும். மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரம் மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லி அழகிய இடுகாட்டுல என்ன செய்வோம், சுடுகாட்டுல போய் அந்த சட்டியை உடைச்சிருவோம். உடைப்போமா இல்லையா? அல்லேலூயா. இது பேர் என்னோட இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா உள்ள இருக்கிறதான விண்ணுக்குரியதான மனுஷன், தேவ தரிசனத்தை சுமந்தவர் மனுஷன் தரிசனத்தை நிறைவேற்றினால் அவனுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். நிறைவேற்றாமல் போனால் அவனுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். அவன் சாகவே சாகும். புரியுதுங்களா? இப்ப ஒரு தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கட்டளை. ஆனா அந்த கட்டளையை மீறும்படியாக பிசாசும் வார்த்தையை சொல்லுவான். இந்த ரெண்டு வார்த்தையை, எந்த வார்த்தையை நான் கேட்க போறேன்? இன்னொரு காரியம். அல்லேலூயா. அவன் சொல்றான், அதெல்லாம் சொல்லிட்ட மாத்திரத்துல, அல்லேலூயா, 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சான்? புசிப்புக்கு நான் பார்க்கிறான். அல்லேலூயா. சாத்ராக் பார்க்கிறார். எவ்வளவு அழகா இருக்குல்ல. சரி, பார்க்கிறது தப்பா? தப்பு. புசிப்புக்கு நலம், புசிப்புக்கு நல்லது. அடேங்கப்பா, இன்னும் இருக்கு பாத்தியா? அப்படி பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டார். இதுதான் அந்த கண்டால் நல்லகவனிய அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும், எனக்கு உலகத்துல பிசாசோட வார்த்தை வந்தாலும் தீர்மானம் பண்ண போகிறது, ஆசைப்பட போகிறது நம்ம தான். அப்படின்னா என்னன்னா, உன் தரிசனம் நிறைவேறணுமோ அல்லது தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதோ நம்மளுடைய ஆசையை பொறுத்துதான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்குவோம். அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசைதான். ஆசை தோசை அப்பல வடை. இந்த ஆசை தான் நம்மளோட தரிசனத்தை கொலைக்க போகிறது, நிறைவேற்ற போகுது. எத்தனை பேருடைய தரிசனங்களும் குறைந்து போகிற காரணம் என்னன்னா இந்த ஆசை தான். ஆசைப்பட்டுட்டோம் பாஸ்டர், ஆனா இப்பதான் தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு தெரியுமா உங்களுக்குலாம்? பாஸ்டர், அந்த பொண்ணு பாடு பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அந்த பொண்ணு பாடு பாஸ்டர். கல்யாணம் பண்ணி 6 மாசம் முடிஞ்சு பாஸ்டர் கிட்ட வந்தாராம். மூஞ்சி தொங்கி போட்டுக்கிட்டு, என்னடா மூஞ்சிலாம் தொங்கி போட்டு வர? பாலுன்னு சொன்னேன். அது பால் இல்லை பாஸ்டர். அப்புறம் என்னடா? தேடி பாஸ்டர் அண்ணாட போட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, என் கண்கள் படுகிற ஆசை எல்லாம் தரிசனத்தோடு ஒத்து வரணும்னு சொல்லவே முடியாது. ஏன் இந்த காரியத்தை சொன்னா, கட்டளை புறப்பட்டது, தேவ வார்த்தை வந்தது. ஆனா அவனோட ஆசை அந்த கர்த்தருடையதான தேவனுடையதான அந்த சித்தத்தையே மாற்றி அமைச்சது. அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை, என்னுடைய ஆசை அந்த தரிசனத்தை நிலைநிறுத்தும் அல்லது அந்த தரிசனம் வாய்க்காமல் போகிறதுக்கு காரியம் செய்யும். என்னோட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே என் ஆசையின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது. இங்கிருந்து இங்க புகுத்துகிற காரியத்தை நல்லா பாருங்க. இவன் என்ன சொன்னா, அவன் கண்களை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்கிறது என்று கண்டு
பறிச்சு புசிச்சு அவன் மட்டும் கெட்டு போனா நல்லா இருக்க கூடாது, புருஷனுக்கும் கொடுத்தான். எத்தனை நல்லவர் அவன். ஆனா அவளை நான் பாராட்டும், ஒண்டி தின்னுட்டு சாவலாவ. அல்லேலூயா. ஐயோ என் புருஷனும் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி புருஷனுக்கும் கொடுத்தான். எத்தனை நல்லவர் அவன். முன்ன காலத்துல புருஷன் வந்த பிற்பாடு தான் கொண்டாடி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல கழுட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னும் ஸ்டில் சில குடும்பங்களில அவங்க வர வரைக்கும் காத்திருந்து சோறு போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அல்லது இன்னும் சில குடும்பத்துல உண்மையிலே காத்திருந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க போட்டு கொடுக்கலன்னா அவர் போட்டு கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்படின்னா எப்பேற்பட்ட தரிசனமா இருந்தாலும் என்னுடைய ஆசையில் அந்த தரிசனம் நிறைவேறும், அல்லது அந்த ஆசையில் அந்த தரிசனம் குறைக்கப்பட்டு போகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கெத்செமனி தோட்டத்தினுடைய அர்த்தம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆண்டவரே என் ஆசையின்படி அல்ல. இப்ப புரியுதுங்களா? என் சித்தத்தின்படி அல்லன்னு சொல்ற காரியம் என் ஆசையின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொன்னார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொண்டு வாசம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நான் விளக்கமாய் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தரிசனம் நிறைவேற போகணுமா நிறைவேற வேண்டாமா என்பது சரீரத்தை பொறுத்து தான் இருக்கு. சரீரத்தில் இருக்கிறதால தீர்மானமும் ஆசையை பொறுத்து தான் இருக்கு. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:15. வாசிப்போம், எடுத்துங்க சீக்கிரமா. யார் வேணாலும் வாசிங்க, பைபிள் வச்சிருக்கீங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்கள் வேசியின் அவயவங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? அதாவது எந்த வார்த்தைக்கு நான் எந்த, இப்ப என் மனைவி இருக்காங்க, வேசி இருக்காங்க, யாரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல வார்த்தை இருக்கிறது, எந்த வார்த்தையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த தரிசனத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு இருக்கீங்க? அல்லேலூயா. அப்படின்னா இந்த சரீரம் ஒண்ணு வேசியோடு இணையலாம் அல்லது மனைவியோடு இணையலாம். இந்த சரீரம் தேவ வசனத்தோடும் தேவ தரிசனத்தோடு இணையலாம் அல்லது பிசாசுனுடைய சத்தத்தோடும் பிசாசோடு கூட இணையலாம். இதுதான் இந்த சரீரம் யாரோடு கூட இணைய முடியும். இப்ப நான் எதன் மேல ஆசைப்படுகிறேனோ அந்த ஆசையை கொண்டுதான் இந்த சரீரம் இப்பொழுது இணைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஒரு பாவத்தை நான் ஆசைப்படுறேன்னா அந்த பாவத்துல என் சரீரம் இணையுது. நல்லா கவனிங்க, என் சரீரம் இணைகிறது, என் ஆவியோ அந்த பாவத்திற்கு அடிமையாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாத்திரம் இந்த பாடுகளுக்குரிய பாத்திரம் என்னுடைய ஆசையின்படியாக பார்த்தா இது எனக்கு வேண்டாம். ஆனாலும் என் ஆசையின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்ன என்னோட வாழ்க்கையில தரிசனத்தை கொடுத்து இந்த மாம்சத்துல என்னை வெளிப்படம் பண்ணினீரோ அந்த தரிசனம் நிறைவேறட்டும். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? நான் சுருக்கமா அந்த காரியத்தை நான் முடிக்கிறோம். இன்னும் ஒரு வருஷம் வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம இந்த லாமா சமக்தானி என்னதான் அந்த காரியத்தை நம்ம கவனமாக பார்ப்போம். அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 9 வாசிங்க என்னோட கூட. 9ஆம் அதிகாரம் வசனம் 22. என் ஆசைக்கு நான் ஒப்பு கொடுக்கல. பவுல் சொல்றான், நான் பலவீனரை எப்படியாவது ஆதாயப்படுத்துவதற்கு நான் பலவீனனை போல மாறினேன். அவங்களை ஆதாயப்படுத்துவதற்கு நான் எல்லாத்திற்கும் எல்லாமுமாய் மாறினேன். என் இஷ்டத்தின்படி அல்ல. என் இஷ்டத்தின்படி இருந்துச்சுன்னா நான் நசரேயன், அல்லேலூயா, நான் ஒரு யூதன், நான் ஒரு கிரேக்கன். பவுல் சொல்றான், லாபமா இருக்கிறவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் விட்டேன்.
அவன் எதை லாபமா சொல்றானா, பவுல் சாதாரணமான ஒரு காரியம், ஒரு சாதாரணமான மனுஷன் இல்ல, அவன் ஒரு மந்திரி. அதனால்தான் ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு இவன் தான் வந்து கையெழுப்பும், இவன் தான் சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்கிறான் ஸ்தேவான் கொல்லப்படணும். அவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கிரேக்கர். ஆமென். அது மாத்திரமல்ல, இஸ் a tent maker. அந்த காலத்துல வீடுகள் தெண்டு செய்து விற்பனை செய்கிற, ஏற்றுமதி செய்கிறதான ஒரு பெரிய அளவு நிபுணர். அவனுக்கு அந்த காலத்துல 4 தண்ணியில ஓடுற கப்பைகள் இருந்தது, அந்த வியாபாரங்களை கொண்டு போகிறதுக்கும் கொண்டு வரதுக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் சொல்றான், லாபமா இந்த லாபமா இருக்கிறவைகளை என் கிறிஸ்துவின் தரிசனத்திற்காக நஷ்டமாய் விட்டேன், அவைகள் எல்லாம் எனக்கு இந்த தரிசனத்திற்கு முன்பாக குப்பையுமா இருக்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம், அது குப்பையுமா இருக்கிறதா அல்லது என்னுடைய ஆசைக்காக பெரிதா இருக்கிறதா? ஒரு சபை கூடி வருகிற காரியத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. இந்த சபை கூடி வருகிற காரியத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், என் தரிசனத்துக்காக நான் வாழ்றேனா இல்லை என்னுடைய நோக்கத்துக்காக நான் வாழ்கிறேனா. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஐயா நல்லா கவனமா கேளுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிற விதம் ரொம்ப கேவலமா இருக்கு. அல்லேலூயா. நம்மளுடையதான தரிசன, நம்மளோட சரீரத்தின் மேன்மையை தான் வைக்கிறோமே கண்டி, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தின் மேன்மையை நான் வைக்கல. அல்லேலூயா. நம்மளுடைய நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலா தான் நம்ம யோசிக்கிறோமே கண்டி, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம யோசிக்கிறோம். இது செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், அது செஞ்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்றதான பொலிட்டிக்கல் விதமா தான் நான் யோசிக்கிறேன். அப்படியே நான் பொலிட்டீஷியனா மாறிட்டேன்னா அல்லேலூயா எனக்கு இது கிடைக்கும். எந்த பொலிட்டீஷியனோ நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் இறங்கி எனக்கு உள்ளதெல்லாம் கொடுக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு பொலிட்டீஷியனா மாறேன்னு சொல்றேன்னா எவ்வளவு சுருட்டலான்னு தான் பார்ப்போம், எவ்வளவு கிடைக்கும்னு தான் பார்ப்போம். ஏதோ என்ன நன்மை எனக்கு கிடைக்கும். அப்படி நன்மையே கிடைக்கலன்னா எவனாவது இந்த எலெக்ஷன் நிற்பானா? நான் ஜேக் சொல்றேன், நீங்க பொலிட்டீஷியனா மாறிடுங்க, ஆனா ஒரு 5 காசு சம்பளம் இல்லை, உங்களோட இதை தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்படிதான் யாரா நிற்பானா? நஜிக்கு வருவானா? யாரும் வர மாட்டான். இப்ப அவனுடைய இதை பாதுகாக்கிறதுக்கு இவன் வந்தா நம்மளோட பாதுகாக்கணும், அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஓடிட்டு இருக்கு. இவன் வந்தா நம்ம உள்ள போயிருவோம், அவன் வந்தா நம்ம உள்ள போயிருவோம் அப்படின்றதால இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது, தன்னை பாதுகாக்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்களேன். ஆனா எனக்கு எல்லாம் நஷ்டமாக போகுது, ஆனா இந்த லாபத்துக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமா விட போறேன்னு சொல்லி அவனா வருவானா? வரமாட்டால. ஆனா பவுல் வந்தான். எதற்காக? தரிசனத்திற்காக. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க தரிசனத்துக்காக சில இடங்களையோ சில காரியங்களையோ நீங்க விட்டு தான் ஆகணும். இல்லைன்னா சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பேர் என்னோட இருக்கீங்க. சில ஆசை பாசங்களை நம்ம என்ன செய்யணும்னா விட்டு தான் ஆகணும். விடாம நம்ம எந்த ஒரு தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எதை விடணும்? ரொம்ப சின்னாங்க, உயிரை விட்டுட்டா பரலோகம் போயிடலாம். முடியாது. ஏன் அப்பயும் முடியாது பாஸ்டர்? ஏன் முடியாது? தேவனுடைய சித்தம் ஒன்றும் முடியல. ஒண்ணு தேவ சித்தம் முடியல, என்னது தேவ சித்தத்தை நிறைவேற்றல. சரி, பரலோக ராஜ்யத்துக்கு உயிரை விட்டா நம்ம பரலோகம் போயிடலாம். போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? சித்தத்தை விட்டுருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா சில தத்துவம் இருக்குல்ல. என்ன தத்துவம்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரலோகத்துக்கு போனோம்னா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணும்னா இந்த சரீரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படின்னா பரிசுத்தமா வாழணும்னா அசுத்தத்தை விடணுமா இல்லையா? அசுத்தம் நம்மளோட சரீரத்தில் செய்யாது இருக்கணுமா இல்லையா? முடியுமா? அடப்பாவி பாசர் காலையிலே கொண்டு வந்து இந்த மாதிரி என்ன இப்படி ஆக்குங்கிறீங்களே, விட்டால் ஒழிய அப்படின்னு சொன்னா சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளலைன்னா சில காரியங்களை நான் விட்டுதான் ஆகணும். அதனாலதான் பவுல் அப்பா சொல்றான்,
நான் எனக்கு லாபமா இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தின் நிமித்தம் இந்த தரிசனத்துக்கு இந்த தரிசனத்தை குலைக்கிறதுக்கு என்னுடைய ஆசைக்காக லாபமா இருக்கிறவைகளை அந்த தரிசனத்துக்காக விட்ட அந்த தரிசனத்துக்காக இவைகளை குப்பையுமாய் எண்ணுகிறேன். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அததான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டு சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என் சித்தத்தின்படி வேண்டாம். என் ஆசை என்னன்னா நான் போகக்கூடாது, ஆனால் அது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? இப்ப சிலுவையில ஆண்டவர் இப்பொழுது அவர் மறிக்கிறதுக்கு எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு. 40 அடி சாட்டையில அடிச்சு கிழிச்சு நாசமாக்கி தலையில கொட்டி அல்லேலூயா துப்பி அவமானப்படுத்தி 270 பவுண்டு உள்ளதான அந்த கட்டையை தூக்க வைத்து இப்பொழுது சிலுவையில ஆண்டவரை ஆணிகளால் அல்லேலூயா 4 இன்ச்சு ஆணிகளால் அடிச்சு, 2 ஆணி இருக்கு இஸ்ரவேல் தேசத்துல ரோமருடைய ஆட்சியில தண்டிக்க கூடியதான ஆணி, ஒன்று 8 இன்ச்சு இன்னொன்று 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சு ஆணியை எடுத்து நம்ம சும்மா கட்டையில வச்சு அடிச்சோம்னா சப்புன்னு விழுகும். அல்லேலூயா. அதே போலதான் முள்ளு, அந்த முள்ளு முடி இருக்குங்க இல்லையா, அந்த முள்ளு முடி அப்படிதான் அவர் மேல வச்சுதான் அந்த முள்ளு முடி ஒரு கட்டையில வச்சு அடிச்சாலும் கூட கட்டைக்குள்ள போகுமா, அப்படிப்பட்ட முள்ளு முடி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா முடிஞ்சு இப்ப சிலுவையில் ஆண்டவர் தொங்கி கொண்டு இருக்கும் போது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், லாமா லாமா சபக்தானி அப்படின்னு, ஏலி ஏலி லாமா சபக்தானி நீ ஏன் சொல்லணும்? நல்லவராமே இதை நம்ம இன்னைக்கு நல்ல கருத்தா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பை கொஞ்சம் கூட எவனுக்கும் எதுக்கும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். எடுத்துக்கொள்ளுங்க யாத்ராகமம் 23:32 Exodus chapter 32 verse 32. Exodus வாசிங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இங்கதான் முத அந்த லாமா அப்படின்றதான அந்த எபிரேயர் மொழி பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. வாசிப்போம். Exodus chapter 32 யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். சரி, இங்க என்ன நடக்கிறதுனா சுருக்கமா சொல்றேன். இந்த ஜனங்கள் மோசே மலைக்கு போயிட்டார். மலைக்கு போயிட்டு தேவனுடையதான அந்த 10 கற்பனைகளை வாங்க போயிட்டார். ஆனா இந்த ஜனங்க எங்களுக்கு முன்ன போகிற ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அவங்க ஆராதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் மோசே மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், மோசே இந்த ஜனங்க வணங்கா கழுத்து உள்ளவங்க, நீ நகரு, இந்த ஜனங்களை நான் அழிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க 30 இருந்து வாசிங்க. 30வது வசனம். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொன்னான். அல்லேலூயா. 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். வாசிப்போம் கீழே. நீ இப்பொழுது போய், ஆண்டவர் சொல்றார், மோசே நவருன்றார். மோசே நவரு அப்படின்றார். மோசே கேட்கிறான், ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை தான் லாமா. ஒய் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இவர்கள் எனக்கு விரோதமா பாவம் செய்ததுனால இவர்களை நான் கொண்டு வந்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு சொன்னார். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன்.
சொன்னா, அதற்கு முன்பாக ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டேன், அது உன் மூலமாய் தெரிந்து கொண்டேன், நான் மறுபடியும் வர வைப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்து இந்த இடையில ஆண்டவர் சொல்றாரு, நீ நாவல் இந்த ஜனங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டான்றார். தேவன் செய்ய முடியும். நல்லவராமே. அதே சந்தர்ப்பத்தை தான் சிலுவையில் இப்ப நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை பார்க்கிறார். அப்ப உள்ள பாவத்தை மாத்திரம் இல்ல, இந்த ஜனங்கள் முடிவு வரைக்கும் செய்ய போகிற பாவங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆதாமு கிட்ட ஏவாளு கிட்ட ஆண்டு சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாரு. ஆனா பிசாசுடைய வார்த்தையை கேட்டு ஆசைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி, ஆண்டவரை அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா, இந்த காலத்துல எவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவரை தூக்கி போட்டுட்டு எவ்வளவுக்கு அதிகமா காரியத்தை செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்கடா. இந்த ஜனங்களுக்காக நான் நல்லது செய்தாலும் இந்த ஜனங்க மறுரூபமாக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா முடிவு காலத்துல அவ்வளவு மகா கொடிய பாவங்கள் தோன்றும் என்று சொல்லுது. இந்த ஜனங்க ஒரு காலத்துக்கும் உபயோகப்பட மாட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன், வேண்டாம் அப்படின்னு அன்று சொல்ற. இவ்வளவு வரைக்கும் திட்டங்கள் நிறைவேறிட்டு இப்ப போய் ஏன் அப்படின்னு கேட்கிறார். வாய் லாமா லாமா, அதாவது என்னது? ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்றார். ஆண்டவரே ஏன் இப்ப, ஏன் வாய்? ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அதாவது லாமா அப்படின்றதான இன்னொரு எபிரேயர் மொழிக்கு வந்து அல்லேலூயா மடுவா, மடுவால மடுவா. அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இந்த எபிரேயர் பதத்தினுடைய அர்த்தம் வாய், ஏன். அல்லேலூயா. மயாடுவா அப்படின்னா அதோட இந்த பதத்துல மயாடுவா அப்படின்னு சொன்னா வாட் ரீசன் அப்படின்னா. அல்லேலூயா. இந்த மடுவானாலும் மயாடுவானாலும் அவர் கேட்கிறாரு, வாட் ரீசன், எதுக்காக இந்த இப்பொழுது இந்த திட்டம், இந்த பிளான எதுக்காக நீ மாத்த போற அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர் பிதாவின் இடத்துல. ஆண்டவரை கையை விட்டதுனால, பிதா இயேசுவை கையை விட்டதுனால இந்த வார்த்தையை கேட்கல. ஆண்டவர் அவரோட திட்டத்தை கையை விட போறார். ஜனங்களை அழிக்கிறதற்காக அவர் திட்டம் பண்ணிட்டார். இந்த திட்டத்தை பிதாவின் இடத்துல ஆண்டவர் இவ்வளவு பெரிய திட்டத்தை இந்த கரெக்டா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட திட்டத்தை நீங்க எடுத்தீங்க, அழிக்கிற திட்டத்தை ஏன் எடுத்தீங்க, ஏன் அப்படின்னு கேட்கிறார் பிதாவின். புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அன்னைக்கு கண்டி அவர் ஏன்னு கேட்கணும்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருப்போமா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கேன். மோசே கிட்ட கேட்டார்ல, நவரு இல்லையா மோசே, நவரு தரப்பில் நிற்கிற மோசே என்ன சொல்லுவாங்க? எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்திலே அழிச்சு போட்டுட்டாரு அந்த தேவன் என்று உங்களை சொல்ல மாட்டாங்கன்னு மோசே சொல்றான். இப்ப அதே சம்பவம் தான். இவ்வளவு வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றிட்டு இப்ப இந்த ஜனங்களை அழிக்க போறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே, ஏன், என்ன ரீசன்? புரிஞ்சுக்கலாமே சொல்ல. அவருக்காக அவர் ஜெபம் பண்ணல. உட்கார்ந்து இருக்கிற நம்ம செய்ய போகிற கொடுங்கோலான ஆட்சி இருக்கு இல்லையா, அக்கிரமமும் அநியாயமும், அதையெல்லாம் பிதா பார்த்துட்டு இந்த ஜனங்க திருந்தாத ஜனங்க, இவங்களை விடக்கூடாது, இவங்களை இப்பயே போட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ண நாள் தான் அந்த நாள். இப்ப சொல்லுங்கய்யா, அன்றைக்கு கண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரப்பில நிக்கலன்னா சிலர் யோசிப்பீங்க, ஏன் ஆண்டவர் தரப்பில் நீங்க நாங்க பிறந்திருக்க மாட்டோம்ல, பிறந்து இவ்வளவு வேதனை பண்றோமே அப்படின்னா தேவ தரிசனமும் நிறைவேறி இருக்காது. கூட இருக்கிற ஒரு அமைச்சர் அல்லேலூயா. இந்த லாமா என்றதான இன்னொரு பதத்துக்கு உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்னா, வாட் இஸ் த பர்பஸ், என்ன நோக்கத்திற்காக இந்த காரியத்தை நீங்க செய்றீங்க, என்ன நோக்கம்? சிலர் கேட்பாங்க, பாரு இயேசு பிதா இயேசுவை
இல்லை, அவர் மனுஷனா இருந்ததுனால தான் இதா கைவிடலைங்க. இயேசுவை கைவிடலை. இயேசுவை யாராலும் கைவிட முடியாது. அவர் செத்தாலும் அவர் உயிரோடு கூட வரப்போகிறவர். ஆமென். அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா மனசங்க தான். இப்ப அந்த திட்டம் குறைஞ்சு போச்சுன்னா அங்க இருக்கிறதான ஜனங்க எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. இயேசுக்கு பிதா அவருடைய அந்தகாரம், அதாவது பூமி அந்தகாரப்பட்டதுன்னு வேதம் சொல்றது இல்லையா? அவர் எவ்வளவு கோபத்துல இருந்திருந்தா பூமி முழுவதும் அந்தகாரம் பட்டது. நான் இதை சுருக்கமா சொல்றேன். இது உண்மையிலே ஏன் என்ன நோக்கம்? இப்ப எல்லாம் நான் தான் ஒப்பு கொடுத்தேன், என் சித்தத்தின்படி எல்லாம் உன் சித்தத்தின்படி ஆக கடவுள் ஒப்பு இது வரைக்கும் வந்துருச்சு, இவ்வளவு சுமந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் போகும்போது. ஆண்டு சொல்றாரா வச்சுங்க, ஆண்டு சொல்றாரா இல்ல, இந்த ஜனங்க முடிவு காலம் வரைக்கும் அப்படித்தான் இருப்பாங்க, வேண்டாம் இந்த இந்த திட்டத்தை நம்ம கைவிட்டுருவோம் சொல்றாரு. என்ன நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை நீங்க கைவிட போறீங்க? ஏன்னா இந்த ஜனங்க அப்படிதான். இந்த ஜனங்க அவங்க செய்யற காரியம் என்னதுன்னு தெரியாம தான் செய்யறாங்க. இப்ப புரிஞ்சிச்சா வார்த்தை? இவர்கள் செய்கிற காரியம் என்னதுன்னு தெரியாம தான் செய்யறாங்க. இந்த சிலுவையில 7 வார்த்தைகள் எப்ப சொல்லுவோம்? குட் ஃப்ரைடே சிலுவையின் 7 வார்த்தை. ஆனா உண்மையிலே ஒண்ணு ஒண்ணா பார்த்து வச்சுக்கீங்களேன், ஆண்டவர் இரக்கம் இல்ல. அது சொல்றாரு, இந்த ஜனங்க பழைய காலத்துல உள்ள ஜனங்க தான். அல்லேலூயா. இந்த ஜனங்க செய்யற காரியம் என்னன்னு தெரியாததான் செய்யறாங்க, தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? அல்லேலூயா. கோர்வையா வருது. இவங்களை நீ என்ன செய்யும்? மன்னித்து உங்கள் திட்டத்தை கைவிடும். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பா முடிச்சுட்டம்பா, எல்லாம் முடிந்தது, புரிஞ்சவங்களாமே சொல்லுங்க. அப்ப முடிந்ததுன்னு சொல்ற காரியம் அவரும் மறந்துருக்காரு. அதனாலதான் பூமி அந்தகாரப்பட்டது. அன்றைக்கு கண்டு இயேசு கிறிஸ்து தரப்பில நின்று பரிந்து பேசாம இருந்திருந்தாங்க, இந்த பூமி என்ன கோலத்திற்குள்ளாக போயிருக்கும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும். மோசே அன்றைக்கு தரப்பில நின்றான், இயேசு கிறிஸ்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக தரப்பில நின்றார். இன்றைக்கு எதற்காகனா இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தரப்பில நின்ற காரணம். அத்தனை நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நமக்குள்ள இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதோ நிறைவேற்றாது இருப்பதோ 2 வார்த்தையை கேட்கலாம். ஒன்று தேவனோட வார்த்தை, இன்னொன்று பிசாசுனோட வார்த்தை. 2 வார்த்தையை கேட்டாலும் என் ஆசை நிமித்தம் தான் நிறைவேற்ற போகிறேன், நிறைவேற்றாமல் இருக்க போகிறேன். அதனாலதான் கெஸ்தமணி தோட்டத்தில் ஆண்டு சொல்றார், ஏன் ஆசையின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு பரலோக ராஜ்யம் போகணும்னாலும் கூட நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்பிளான காரியத்தை சொல்றேன். உங்க ஆசை, நம்மளுடைய ஆசை பரலோகத்துக்கு போக வைப்பாரு. ஆனா தேவனுடைய சித்தம் பரலோகத்துக்கு போக வைக்கும். கத்தனாலே இந்த சரீரத்துலதான் அந்த சித்தத்தை நாம் செய்து வைக்க போகிறோம், முடிக்க போகிறோம். இந்த சரீரம் அந்த சித்தத்தை சுமக்கிறதுக்கு பாத்திரமா இருக்கணும்னா அல்லேலூயா பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் எந்த வேசிகளோடு நீ இணைக்கப்படாதுன்னா, இந்த சரீரம் வேசிகளுக்காக உருவாக்கப்படலை, இந்த சரீரம் தேவ சித்தத்திற்காக உருவாக்கப்படல. இன்னும் பச்சையா சொல்லனா, இந்த சரீரம் வேசிகளுக்காக உருவாக்கப்படலை, இந்த சரீரம் ஒரு மனைவிக்காக உருவாக்கப்படல. எத்தனை நல்லவராமே. அதனால மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. தரிசனத்திற்காக இந்த சரீரம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த பவுல் கேட்டது போல, ஆண்டவரும் சித்தம் செய்ய நான் வரேன், உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, லாபமாய் இருக்கிறவைகளை கிறிஸ்துவின் சித்தத்திற்காக நஷ்டமாய் விடுகிற குப்பையுமாய் எண்ணுகிற, லாபமா இருக்கும், நமக்கு லாபமா இருக்கும், நம்ம அதுதான் பெருமையா இருக்கும். ஆனா அது தேவ சித்தத்திற்காக நான் விடுறேன் அப்படின்னா உன் தரிசனம் நிறைவேற போகிறது. கர்த்தர் உன்னை அல்லேலூயா மகிமைப்படுத்த போகிறார் என்பது நான் அர்த்தம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்துட்டு வந்தேன், நான் என் குடும்பம் இப்படி அப்படி, நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ நல்ல குடும்பத்துல இருந்தாலும் அந்த குடும்பத்தை நீ விட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக போகிறது. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். இன்னைக்கு ஆபிரகாம் ஜாதிகளையும் தாங்கிட்டார்.
புரிஞ்சவங்களாமே சொல்றேன். நீங்க ஜாதிகளின் தகப்பனா இருக்கணும்னா சில நேரத்தில் விட்டு வர வேண்டிய ஆண்டவர் சொல்றாருன்னா விட்டுட்டு வர வேண்டியதான் விட்டுட்டு வரணும். விடணும்னா விடணும். இது வேண்டாம்னா வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அழகா சொன்னார். அந்த என்னது ஏதேன் தோட்டத்துல தொடாத அப்படின்னா. அல்லேலூயா. இது என்னோட இருக்கீங்க. அதனால ரட்சிக்கப்படாத கொண்டாடி விட்டுட்டு வராதீங்கப்பா. அவன் ரட்சிக்கப்படலை, அவன் புருஷன் ரட்சிக்கப்படலை, அதனால நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படின்னு கொன்னுருவேன். ரட்சிக்கப்படாத பொண்டாட்டியோ ரட்சிக்கப்படாத புருஷன் இருந்தாலும் யாரும் பரிசுத்த நடத்தினாலும் அவங்க ஆதாயப்பட்டதான் சொல்லியிருக்கிறார் வேதம். கத்த நல்லவராமே. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. கத்த நல்லவர். என்னென்ன நோக்கத்துல என்னை நடத்துகிறாரோ அதற்கு என்ன ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சோரி இந்த ரட்சிக்கப்படாத காரியம் கொண்டாடி புருஷன் சொன்ன காரியம். சமீப காலத்துல நான் ஒரு கவுன்சிலிங் போனேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. சில நேரத்துல ரட்சிக்கப்பட்டவங்க சில காரியங்களை நம்ம திருந்திதான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாததுனால அவங்க ஒதுக்கக்கூடாதுவா தப்பு. இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க மேல அவ்வளவு அதிகமா அன்பு செலுத்தணும், அவ்வளவு அதிகமா அவங்களை நேசிக்கணும். அவங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையும் உத்தமமா செய்யணும். அதுதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் இருந்தாலும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனம் 100% இருக்கணும். அவங்க மேல வைக்கிற அன்பு உண்மை உள்ளதா இருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய சகல கனம் மதிப்பு எல்லாத்தையும் உண்மையா செய்யணும். ரட்சிக்கப்பட்டதுனால 2 கொம்பும் உடைஞ்சிட்டு நினைக்காதீங்க. ஹலோ, இவ்வளவு அமைதியா இருக்குங்க. என்ன வாச ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு நாங்கள் மதிக்கிறது இல்லை, ரட்சிக்கப்படாத போறவங்களுக்கு வரோம். ஆட விடுங்க வாச அப்படிங்களா? சோத்திரம். என்னோட இருக்கீங்க. கத்த நல்லவர். ஆமே. இதுதான் இவ்வளவு பெரிய காரிய திட்டத்தை அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்னா ஒரு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய சித்தம் இருக்கு. சபையை குறித்தும் தேவனுடைய சித்தம் இருக்கு. அல்லேலூயா. நிறைவேறும். அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு மேல அந்த சித்தம் நிறைவேறும். யாருக்கு தெரியும் சர்வின் திடீர்னு ஒரு ஊழியக்காரனாக மாறலாம். எளிய காரியங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா சபைக்குள்ள 2 காரியம் நடக்குது. ஒண்ணு வரங்கள் செயல்படும், இன்னொன்னு ஊழியங்கள் செயல்படும். சபைக்குள்ள வரங்களுக்குரியவர்களை கர்த்தர் எழுப்புவார், ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். புரியுதுங்களா? அப்படி எழுந்து இருப்போம். ஆமே. கர்த்தரால் அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் தேவ சித்தத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறதான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறவர்கள் ஐயா. இந்த கால வேளையில எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரதேசியில வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த தரிசனத்தை செய்து முடித்தவர்களாய் இயேசுவை போல ஆண்டவரை உன் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தின் நோக்கத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்களோட பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, தேவ ஆவியினால் எல்லாம் கூடும் ஐயா. தேவ ஆவியானவருக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. இந்த கால வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, யாரும் கொஞ்ச காரியத்திற்காக, லாபத்திற்காக, ஆசைக்காக தம் பெற்றுக்கொண்ட அந்த தேவ தரிசனத்தை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் சரியாய் அவர்களை நடத்துவீராக, உங்களுடைய அன்புக்குள்ளாக நடத்துவீராக. அல்லேலூயா. உங்களுடைய தரிசனத்தை நோக்கி பார்க்க கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நான் நாடுவேன் என்று சொன்னது போல அதே நாடி ஓடி அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினால் மூடிக்கொள்ளுகிறாங்க. இந்த இடத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை ஆண்டவரை நீ நடத்துவீர், இதை சீர்படுத்துவீர் ஆண்டவரே. இதற்கேற்ற தேவைகளை சந்திப்பீர். உங்களுடைய கனத்தினாலும் மகிமையினாலும் இந்த இடம் ஆண்டவர் தேவ சித்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை தொழுது கொள்ளுகிறோம், உண்மை
வாழ்த்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் கிருபை இருக்கட்டும், பிரசனம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்தரலும். எடுக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களின் கூட கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடத்தவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்புறம் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட நாம் காணிக்கை எடுத்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு வருவோம். புதிய நாள் மாலை மாநில காணிக்கை ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மத்தியில 2 பேர் புதிதாக வந்திருக்கிறார்கள். அவங்க பேரு சகோதரி லீடியா. அவங்களுடைய ஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்க ஒரு டீச்சராக இருந்திருக்கிறாங்க.